தேவ மனுஷன் நம்முடைய ஜெயராஜையா கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மத்தியில கரங்களை தட்டி இந்த ஊழியத்தை கண்களை மூடி ஒரு ஜெபம் செய்வோம். எங்களுடைய சபையை சேர்ந்த அன்பு அவையான என்னோடு கூட ஊழியம் செய்கிற பாஸ்டர் ஈசாக்கு அவர்கள் நாளைய தினத்துல சண்டிகர் போறாரு, பிளைன்ல போறாரு. ஆகவே அவரை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் சுகபலத்தோடு கொண்டு போய் சுகபலத்தோடு கொண்டு வர வேண்டும். அதற்காக வந்திருக்கிற எல்லா தேவ ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் எல்லாம் வருமானப்பட்டு சோதனை பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே நட்பு சகோதரர்களுக்கு கரம் இருப்பதாக. ஆண்டவரே சுகபலத்தோடு கொண்டு போய் சுகபலத்தோடு கொண்டு வருகிறாக. ஆண்டவரே மகனுடைய பிரயாணங்களை கர்த்தர் வாய்க்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. தடைகள் நீக்கப்பட்டபடி மகனை கர்த்தர் ஆண்டவரே போகிற காரியங்களை ஜெயமாய் கர்த்தர் மாற்றி சுகபலத்தோடு கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஊழியக்காரர்களாய் விசுவாசிகளாய் ஒருவனுக்கு ஜெபிக்கிறோம். மகனை கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் நம்முடைய அகாபே ஊழியத்தினுடைய இந்த புதிய ஒரு ஐட்டத்தை விட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே தேவனாக கர்த்தர் ஆண்டவர் இந்த ஊழியத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார். ஆகவே அருமையான அம்மாவுக்காக ஐயாவுக்காக நான் சோதனை பண்ணுகிறேன். கர்த்தர் அவர்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாய் கடத்துக்குரிய பாஸ்டர் பிலிப்பையாக்காக நான் அதிகமாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தாமே அவர்களை கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இன்றைக்கு வந்தவர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஏன் என்று சொன்னால் வெளிப்படுத்தல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, இந்த வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதன்படி நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு விசேஷத்த வல்லமை உங்கள் மேல கர்த்தர் இறங்கி கிரியை செய்ய போகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எல்லா இருக்கிற தடைகளை உடைக்க போகிறார். ஆண்டவர் ஒரு விசேஷத்த வல்லமையான கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள கர்த்தர் நிரப்ப போகிறார். அல்லேலூயா. நீங்கள் எடுத்தவர்கள் வாசிங்க. யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது தடைபடாது. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நாம் உம்மைப்படுவதாக வார்த்தை சிட்டு எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும் கேட்கிறவருடைய பிள்ளைகளுடைய செவிகளை, இருதயத்தை, சிந்தைகளை, எண்ணங்களை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல அன்பான ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தடைகளை உடைத்து ஆண்டவர் நல்ல நம்மளுக்கு மின்சாரத்தை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு உண்டான அநேக நம்ம பிரச்சனைகள் இருக்கிறோம், போராட்டத்தில் இருக்கிறோம், நிந்தைகளில் இருக்கிறோம், வேதனைகள் இருக்கிறோம், பாரத்தில் இருக்கிறோம், கஷ்டங்களில் இருக்கிறோம். நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மகளே அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது தடைபடாது. ஆண்டவர் உங்களுக்கு என்று கர்த்தர் குறித்ததை கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பார். அல்லேலூயா. உன் பலவீனங்கள் நீக்கும், சுகவீனங்கள் கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களுடைய தேவையை கர்த்தர் சந்திக்க போகிறார். ஒரு விசேஷத்தை வல்லமை நீங்க வந்திருக்கிற அந்த மேல கர்த்தர் ஆவியானவர் அப்படி பலத்தை கிரியைகளை செய்ய போகிறார். பிரசங்கிக்கிற எனக்கு கர்த்தர் வல்லமையை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தடையை இன்றைக்கு உடைகிறது. ஆவியானவர் சொன்னது உங்களுக்கு அப்படியே சொல்றேன். அல்லேலூயா. தடைகள் உடைகிறது. எந்தெந்த காரியத்துல பயந்து இருக்கிறீங்களோ, எந்தெந்த காரியத்துல பயந்து இருக்கிறீங்களோ, திகைத்து இருக்கிறீங்களோ, கலங்கி இருக்கிறீங்களோ, இன்றைக்கு அங்க தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். தடைகள் உடைத்து போடுகிறார். எல்லா தடைகள் உடைகிறார். அல்லேலூயா. நான் நாம சொல்லணும், நீ ஆல்மைட்டி காட், நீ சர்வ வல்லமையுள்ள தேவனாக கர்த்தர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. தேவனை அறியணும், தேவனை அறிந்து கொள்ளணும். தேவன் யார் என்பதை நாம் அறிந்து விட்டால்
நமக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கி போட்டு ஒரு விசேஷத்தை ஆசீர்வாதத்துக்குள்ள நம்மளை கடந்து போவார். நாம என்ன நினைக்கிறோம் என்று சொன்னா, நம்மளுக்கு பரிந்து பேசுவதற்கு யாரும் இல்லை, நம்முடைய குறையை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, நம்மளை சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை, நம்மளை தனிமையில விடப்பட்ட சூழ்நிலை இருக்கிற போல இருக்குது என்று சொல்லி ஒருவேளை அங்கலாய்த்து நம்ம இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, மகளே உன் அங்கலாய்ப்பு எனக்கு தெரியும். நீதிமொழிகள் புஸ்தகம் 23:11 சொல்லுகிறது, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் பிதாவின் வலது பார்சத்திலே நமக்காக வழக்காடி கொண்டே இருக்கிறார், பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். என் தாயாருக்காக, என் தகப்பனாருக்காக, என் சகோதரிக்காக, என்னுடைய ஊழியக்காரனுக்காக என்று நாம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. நாம தான் என்ன நினைக்கிறேன்னா, நமக்கு வயசாயிடுச்சு, நமக்கு இதுக்கு மேல ஒன்னியும் பண்ண முடியாது, நம்முடைய பலன் குறுகி போயிடுச்சு, இனிமே அவ்வளவுதான் இவ்வளவுதான் என்று சொல்லி நமக்கு நாமே ஒரு வேலியை போட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. மோசேவுக்கு 40 வயசுல எகிப்து விட்டு புறப்பட்டு வருகிறான். அடுத்து 80வது வயசுல ஆண்டவர் ஊழியத்தை கொடுக்கிறார். 80 வயசுல அவன் எழும்பி பிரகாசித்து ஊழியத்தை செய்து நல்ல ஒரு தலைவனாக கர்த்தர் கொண்டு வருகிறார். அப்படியானா நமக்கு இன்னும் 80 ஆயிருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை 80 ஆயிருந்தாலும் 84 வயது கிழவி தேவாலயத்தை வீட்டு நீங்காம இரவும் பகலும் ஜெபித்து கொண்டிருக்கிற தாயார் இருக்கிறாங்களே. ஆனால் உங்க மேல கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், மகளே உன்னை நான் அழைத்தது, உன்னை அழைத்து நோக்கம் உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை மீட்பதற்காக, உன்னை கொண்டு போய் பரலோகம் சேர்ப்பதற்காக நான் உனக்காக பிதாவினிடத்தில் வலது பார்சத்தில் வீற்றிருந்து பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்றாரு, உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் உடைகிறது. நமக்கு ஊழியத்துக்கு எதிராக இருக்கிற தடைகள் உடைகிறது, ஊழியக்காரனுக்கு விரோதமாக இருக்கிற தடைகள் உடைகிறது. இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகள் உடைக்கப்படுவதா. அல்லேலூயா. எந்த அளவினால தேவனை அறிந்து கொள்கிறீங்களோ அந்த அளவினால ஆண்டவர் இறங்கி கிரியை செய்ய ஆரம்பிக்க போகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப தடைகள் வரும், தடைகள் வரும், பலவீனம் வரும், பண கஷ்டம் வரும், கடன் வரும், உலகத்துல இதெல்லாம் வரும். ஆனால் மேற்கொள்ள பலனை ஆண்டவர் நமக்கு தருவார். அப்படிப்பட்ட ஒரு பலனை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். தடைகளை உடைக்கிறவர் நம்மளுக்கு முன்பாக கடந்து போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த தடைகளை மீறி ஆண்டவர் செய்த அற்புதங்களை வேகமாய் 2-3 காரியங்களை நாம் தியானம் செய்து கடந்து போக போறோம். புதிய ஏற்பாட்டினுடைய சத்தியத்திற்கு நாம் கடந்து போகலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு உங்க வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நினைக்கிற வாசிங்க பார்க்கலாம். இயேசு மார்த்தாளிடத்திலும் அன்பாயிருந்தார். அவன் வியாதியா இருக்கத்திற்காக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்துல இன்னும் 2 நாள் தங்கியிருந்தார். அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட போகிறது, ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட போகிறது. ஆண்டவருடைய வல்லமை எங்கே பிரவேசித்து மரித்து போயிருக்கிற லாசருவை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்ப போகிறார். அப்படி ஒரு பெரிய திட்டத்திற்காக, அப்படி ஒரு அபிஷேகத்திற்காக, அந்த ஒரு விடுதலைக்காக இயேசு கிறிஸ்து அந்த பெத்தனியா ஊருக்கு புறப்பட்டு வரார். அல்லேலூயா. அங்க மரியாள் மார்த்தாள் அவர்கள் இருக்கிறார்கள். இப்போது செய்தி என்ன வருகிறது என்று சொன்னால், ஐயா இப்போது சகோதரன் வியாதிப்பட்டு கிடக்கிறான். அல்லேலூயா. வியாதிப்பட்டு இருக்கிறவர்களை கேள்விப்பட்டோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னும் 2 நாள் அங்கே தங்குகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய வல்லமையை நடப்பிக்கும்படி அவர் ஆண்டவர் விரும்பி என்ன செய்கிறார் என்றால் 2 நாள் அங்க தங்குறார். தங்கி ஊழியம் செஞ்சு பின்பு இப்ப சொல்றாரு, சீசரன் கிட்டலாம் சொல்றாரு, சீசர்களே நாம எல்லாம் புறப்பட்டு நாம போவோம். அல்லேலூயா. 6ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 7ஆம் வசனம். அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அதற்கு சீஷர்கள், ரபி இப்போதுதான் யூதர்கள் உம்மை கல்லெறிந்து தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். கவனிங்க, ஆண்டவர் செய்ய போகிற அந்த அற்புதத்திற்கு, வல்லமைக்கு தடையா யூதர்கள் இருக்கிறாங்க.
அல்லேலூயா. தடையா யாரு இருக்கிறாங்க? சீஷர்கள் இருக்கிறாங்க. தடை செய்வதற்காகவே இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஐயா இப்பதான் அவங்க கல் எறிஞ்சு கொண்டாங்க, இப்பதான் கல் எறிகிறாங்க, இப்பதான் நம்மளை துரத்துனாங்க, இப்பதான் பண்ணாங்க. ஆகவே இந்த தடைகளை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பரவாயில்லப்பா நம்ம புறப்பட்டு போவோம். அல்லேலூயா. தடைகள் வரும், உன்னை பலவீனப்படுத்துகிற, உன்னை சோர்வாக்குகிற, உன்னை அவிசுவாசத்துல கொண்டு வருகிற, உன்னை பயமுறுத்துகிற அநேக காரியங்கள் உனக்கு வரும், வார்த்தைகள் வரும். ஆனா அந்த வார்த்தைகளுக்கு பயப்படக்கூடாது. அது ஒரு தடை. சொல்லுங்க, அது ஒரு தடை. அந்த தடையை மீறி நீ எடுத்த ஊழியத்துல, நீ புறப்படுகிற காரியத்துல நடப்பிக்க வேண்டும். அல்லேலூயா. சில சொல்லுவாங்க, சில வார்த்தையினால உங்களை கடுமையா திட்டுவாங்க, அல்லது வார்த்தையினால உங்களை ஏதாவது ஏசி பேசுவாங்க. பயப்படாதீங்க, பொறுமையா இருங்க. ஏன் யோபு குறித்து ஆண்டவர் இதை சொன்னாருன்னா, யோபுவுக்கு அவனுடைய வாழ்க்கையில நடந்தது எல்லாமே பெரிய பிரச்சனை. அவனுக்கு வந்த பாடுகளை போல யாருக்குமே கிடையாது. ஏனென்றா சாத்தான் வந்து சோதிக்கிறான், மனைவி வந்து சோதிக்குது, தன் நண்பர்கள் வந்து சோதிக்கிறான். இத்தனை சோதனைகளையும் கடந்து பொறுமையோடு கூட அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. பொறுமையோடு அமர்ந்திருக்கிறார். காரணம் என்னவென்று சொல்லுமா, நீங்கள் யோபுவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் நிற்பார். யோபு 11:24 தான் சொல்றாரு, நான் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அல்லேலூயா. என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அப்படின்னா நீங்கள் ஆண்டவர் மேல நம்பிக்கையோடு கூட பொறுமையோடு காத்திருப்போம் என்று சொன்னால் தடைகள் எல்லாம் நீங்கி போகும். ஆமென் சொல்லுங்களேன். அவசரப்பட்டு கூடாது, அவசரப்பட்டு மகளை திட்டிடக்கூடாது, அவசரப்பட்டு மருமகளை திட்டிடக்கூடாது, அவசரப்பட்டு மகனை திட்டிடக்கூடாது, அவசரப்பட்டு ஏதாவது பேசிடக்கூடாது. ஆனா அவர்கள் சில நேரங்களிலே புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதுகிறார், அவர்கள் வயதான கிழவிகள் தான், அவர்கள் வீடுதோறும் கதைகள் பேசி திரிகிறார்கள். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் நான் யார் என்று சொன்னால், தேவனால் அழைக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால நாம் தேவனை நோக்கி கடந்து போக வேண்டும். ஆண்டவர் உனக்கென்று முன்குறித்ததை, ஆண்டவர் உனக்கென்று வைத்திருந்த அந்த ஊழியத்துல, குடும்பத்துல, பிள்ளைகளை வளர்ப்பதுல, பேர பிள்ளைகளை பார்ப்பதுல நீங்கள் தடையில்லாம போயிட்டே இருக்கிறீங்க. ஏன் என்று சொன்னால் தடைகளை நீக்குகிற உனக்கு முன்பாக கடந்து போகிறார். மீகாவின் புஸ்தகம் வாசித்து பாருங்க. மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்க. மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தடைகளை நீக்குகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறார், கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறார். எல்லா தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூரியாவுக்கு போல வாருன்னு சொல்லும் பொழுது இந்த சீசர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மறுபடியும் அங்க போடுமா, அல்லேலூயா, மறுபடியும் நம்ம போடுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதையும் தாண்டி ஆண்டவர் போலா என்று சொல்லி புறப்பட்டு போகும்போது இப்ப தோமா என்ன சொல்றானா, அடுத்த வசனம் நீங்க பாருங்க, 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது திதுமை எண்ணப்பட்ட தோமா மற்ற சீசர்கள் நோக்கி, அவரோடு கூட மறிக்கும்படி நாமும் போவார்கள் என்றார். அல்லேலூயா. எப்படிங்க? பல சீசர்கள் சொல்றா, நீ போவாத, தடை போடுறான், போவாத தடை போடுறான். ரெண்டாவது உன்னோட சீசர் தோமா சொல்றா, டேய் வாங்கடா, அவர் சொன்னா கேட்க மாட்டாரு, புறப்பட்டு போவோம், சாவதனாக செத்து போவோம். அல்லேலூயா. ஊழியத்திற்காக மரிக்க போகிறோம் என்று அவர் சொல்லவில்லை. வாங்கடா போவோம், அவர் நாம போய் மரிக்கிறதுனால மரிச்சிடலாம். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தடைகள் எப்படி வருது பாரு. யாரு வருது? இயேசு கிறிஸ்துவே தடவர். இயேசு கிறிஸ்து செய்ய போகிற அற்புதத்துக்கு தடை, இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிறதுக்கு தடை,
நம்முடைய வாழ்க்கையில் அநேக தடை வந்துகிட்டே இருக்கும். ஒருத்தர் மேல தடைகள் வரும். ஆனால் அந்த தடைகளை உடைக்கிறவர்களுக்கு முன்பாக கடந்து அந்த வசனத்தை நீங்க அப்படியே மைண்ட்ல வச்சுக்கணும். தடைகள் உடைக்கிறதுக்கு முன்னாடி போற எனக்கு கவலை இல்லை, எனக்கு எந்த ஒரு பலவீனம் இல்லை, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, என்னோட கூட இருக்கிறாரு. அந்த வார்த்தையை விசுவாசம், அந்த வார்த்தையை நம்பணும். அப்படி நம்ப விசுவாசிக்க உனக்கு பலவீனம் மாறும். அல்லேலூயா. பலவீனத்தை கர்த்தர் மாற்றுவார். அடுத்தது இன்னும் அதையும் தாண்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புறப்பட்டு போறார். ஓடனே இப்ப மார்த்தாள் எதிர ஓடியாரா, ஆண்டவரே நீ இங்க இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான், இப்ப மரித்துட்டான், பரவாயில்ல, உன்னுடைய சகோதரன் உயிர் தெழுவான்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. உன்னுடைய சகோதரன் உயிர் தெழுவான்னு ஆண்டவர் சொல்றார். அவர் சொல்றா அது எல்லாம் எனக்கு தெரியும் ஆண்டவரே, அது எப்போ மரித்து பிற்பாடு உயிர் தெழுந்த ஆண்டவருக்கு உயிர் தெழுவான்னு தெரியும் சொல்றா. இல்ல இல்ல இல்ல, இப்போ உயிர் தெழுவா. அல்லேலூயா. அந்த தடையை கர்த்தர் மீறி போறது. எத்தனை தடை பாருங்க. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வதற்கு 3 விதமான தடைகளை மீறி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க போய் நிற்கிறார். இப்ப 4 நாள் ஆயிடுச்சு, 4மே பரவாயில்ல. அல்லேலூயா. பரவாயில்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபம் செய்தார். ஆண்டவர் அங்க இருந்து ஜெபித்து முடித்து சொல்ல லாசருவே வெளியே வா. அவன் கைகளில் கட்டப்பட்டவன், கருவிகள் அறுக்கப்பட்டவனாய் மரித்தவன் உயிரோடு கூட எழுந்து வந்தான். அல்லேலூயா. மரிக்கப்பட்ட அல்லது மரித்து போயிருக்கிற ஒரு ஜெபம் உயிர்ப்பிக்கும். மரித்து போயிருக்கிற வசனங்கள் உயிர்ப்பிக்கப்படும். மரித்து போயிருக்கிற பலவீனங்கள் கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில எதை மரித்து போச்சு, இனி என்னால ஜெபிக்க முடியாது என்பதுல கர்த்தர் எனக்கு ஒரு பலனை தருவார். ஆமென் சொல்லுங்கள. ஆமென் சொல்லுங்கள். எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி ஒரு பெரிய வல்லமையை நமக்கு கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பாக போயிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக கர்த்தர் ஆல்மைட்டி காட். ஆண்டவர் என்னோடு கூட இருந்து பலத்த காரியங்களை செய்வார். இன்றைக்கு அநேகருடைய தடைகள் உடைத்துக் கொண்டே இருக்கிறார். இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிற போது தடைகள் உடைத்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொன்றை கர்த்தர் உடைத்து போடுகிறார். இந்த நாளுக்கு பிற்பாடு ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு மேல வரும். நீங்க நம்பணும். அல்லேலூயா. நம்பணும். இரண்டாவதாக 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துக்கு உங்க வேதத்தை திருப்பி பழைய ஏற்பாட்டுடைய சத்தியத்தை ஒரு சத்தியம் நான் சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் தயவு செய்து நீங்க 28ஆம் வசனத்தை 29ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த மனுஷனோட அந்த பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு நீங்க வந்தது என்ன? அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பெலிஸ்தீனை வீழ்த்துவதற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் இந்த தாவீது. அல்லேலூயா. பெலிஸ்தீன் 40 நாளாக பாளையத்தில் நின்று என்னோடு கூட யார் நீங்கள் சண்டைக்கு வருகிறீர்கள், யார் வருகிறீர்கள் என்று சொல்லி கொக்கரம் போட்டுக் கொண்டிருக்கிறார். அவனுக்கு முன்பாக யாரும் போக முடியல, சவுல் போக முடியல, ராஜா போக முடியல, அவன் அப்படியே இருக்கிறான். ஆனால் ராணுவத்துல பிள்ளைகளை அண்ணன்மார்களை பார்ப்பதற்காக தாவீது தன் தகப்பன் கொடுத்த ஈசாய் கொடுத்தரப்பட்ட அந்த பயிற்சிகளை அதை கொண்டு போய் கொடுப்பதற்காக போகிறான். இப்ப அவங்க அண்ணன் சொல்றான், ஏன்னா இவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கிறது. இஸ்ரவேலை நிந்திக்கிறதுக்கு யார்? இஸ்ரவேல் தேவனாக கர்த்தரை நிந்திப்பதற்கு இவன் யார்? விருத்த சேதனவனுக்கு இவனுக்கு என்ன தைரியம் இருக்குது என்று அவன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டு அவனை வீழ்த்துவதற்கு தேவன் பயன்படுத்துகிற பாத்திரம். ஆனா முதல்ல என்ன செய்யறா, அவங்க அண்ணனே தடை செய்யறான். அல்லேலூயா. நீ எப்படி வந்த? நீ கொஞ்சம் ஆட்டை எங்க விட்டுட்டு வந்த? அந்த ஆடு எங்க விட்டுட்டு நீ வேகமா வந்து இருக்கிற? நீ உனக்கு எவ்வளவு துணிகிறா, அவன் எவ்வளவு ஐட்டா இருக்கான், எவ்வளவு பலவானா இருக்கிறான், அவனுக்கு விட்டு நீ சண்டைக்கு போறதுக்கு பாக்குறிய, உன் துணிகிற வெண்ண அப்படி என்று அவனுடைய அண்ணன் அவனை கடிந்து கொள்ளுகிறான். அல்லேலூயா. தடை தடை தடை, அததான் சொல்ல விரும்புறேன். நீங்க சொல்லணும், தடைகள் உடைத்தாயிற்று,
என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாக சிலுவை சுமக்க போகுது. என்னுடைய தடைகள் உடைந்தது, உடைக்கப்பட்டது, உடைத்திருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. என்ன செய்தான் தெரியுமா? புறப்பட்டு போனா, நான் அந்த பெலிஸ்தீனை வீழ்த்துவேன் என்று சொன்னான். இப்போ ராஜா கேட்கிறாரு, எப்பா நீ சின்ன பையனா இருக்கிறியே, உன்னால முடியுமா, உன்னால சாதிக்க முடியுமா, உன்னால முடியுமா என்று கேட்கும்போது, நான் ஒரு முறை கரடியை கொன்றேன், ஒரு முறை சிங்கத்தை கொன்றேன் என்று சொல்லி அங்கே வாக்குறுதி அளித்த போது உடனடியாக இவனை அனுப்புங்கள் என்று சொல்லி பெலிஸ்தீனுக்கு முன்பாக தாவீதை கொண்டு போய் நிறுத்தினார்கள். தாவீது அவன் பையிலிருந்த கல்லை எடுத்து அவன் அடித்தார். இப்ப பெலிஸ்தியன் வீழ்ந்து செத்து போனான். கோலியாத்து செத்து போனதை எல்லா இஸ்ரவேலர்கள் எல்லாரும் பார்த்தார்கள். அல்லேலூயா. இந்த சம்பவம் கேட்டு இருக்கிறோம், இந்த சம்பவ செய்தி தெரியும். ஆனால் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு என்ன சொல்ல வர்றாரு? தடைகள் உடைகிறது. சொல்லுங்க, தடைகள் உடைகிறது. நீ மேற்கொள்ள போகிற அந்த யுத்தம் எதுவே, உனக்கு முன்பாக இருக்கிற கோலியாத்து எதுவே? பிசாசு. ஆமென் சொல்லுங்களேன். பாஸ்டர் ஐயா ஜெபம் சொன்னார், பிசாசு சில காரியங்களா பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. ஏன்றா நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு தூதன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒரு தூதன் கொடுக்கப்பட்டிருக்கிறது போல நாம் எப்படியாவது பரலோகத்துக்கு போகக்கூடாது என்பதை பிசாசு அறிந்து ஒவ்வொருவருக்கும் பல வகையில் துன்புறுத்துவான். அல்லேலூயா. பல வகையில அவன் துன்புறுத்துவான். ஆகவே தான் யாக்கோபு சொல்றாரு, யாக்கோபு எழுதிய நிருபத்தில் சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லு. அல்லேலூயா. அப்பொழுது அவன் உன்னை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும். ஜெபிக்கும் போதே உனக்கு தூக்கம் வருதுன்னா முகத்தை கழுவிட்டு உட்காரு, தூக்கம் வர. அல்லேலூயா. ஜெபிக்கும் போதே மனதாலிலே நீ அப்படி வருகிற போது முக கழுவி உட்கார்ந்தேனா அவன் உன்னை விட்டு ஓடி போவான். பிசாசை ஜெயிக்க முடியும். பிசாசின் தலை நசுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அந்த பிசாசின் தலையை நசுக்கி விட்டார். அல்லேலூயா. அது நன்கு தேவனுடைய பிள்ளைகளே, தடைகள் வரும். அந்த தடைகளை கொண்டு வருகிறவன் பிசாசு. அல்லேலூயா. அந்த பிசாசை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் சர்வ ஆயுதத்தை தரித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, எல்லா வானமண்டல பொல்லாத ஆவிகள் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகத்தின் சேனைகளையும் எல்லாவற்றையும் முந்தி கட்டப்படும். அல்லேலூயா. ஜெபிக்க ஆரம்பிச்சேன், ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால பலவனை முந்தி கட்டுகிறேன். எல்லா வானமண்டல பொல்லாத ஆவிகள் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகத்திலே சேனைகளை கட்டி சபித்து முடிக்கிறேன்னு ஜெபம் பண்ணேனா அது கட்டப்படும். அல்லேலூயா. ஏன்னா மத்திய சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 18ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, பூமியில் எவைகளை கட்டுகிறீங்களோ அது கட்டப்படும், எவைகளை கட்ட வைப்பீங்களோ அது கட்டமைக்கப்படும். என் அன்பு சகோதரா சகோதரி, என் அன்பு ஊழியக்காரர்களே, ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக பிசாசை ஜெயிப்பதற்கு வல்லமையை, அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது. உனக்குள்ள அந்த வல்லமை இருக்குது, உனக்குள்ள அந்த வல்லமை இருக்குது, உனக்குள்ள அந்த கிருபை இருக்கிறது. நீ ஜெபிக்க ஆரம்பிச்சா போதும் அவன் உன்னை விட்டு ஓடிப்போ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவேதான் 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவராயிருங்கள், ஏனெனில் அவன் எவனை விழுகலாமோ என்று சொல்லி அவன் சிங்கத்தை போல வாயை திறந்து வகை தேடி சுற்றி திரிகிறார். நீங்களும் நானும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் மாற்றப்பட வேண்டும். ஜாக்கிரதையா இருக்கணும், கேர்ஃபுல்லா இருக்கணும். மார்க் 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, எச்சரிக்கை உள்ளவர்களாக, விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் மாற்றப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். ஜெபம் செய்தால் பிசாசு ஓடுவான், தடைகள் நீக்கப்படும். லூக்கா 21:36 சொல்றது, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக பரிசுத்தவான்களாக பாத்திரமாக நிற்கப்படுவதற்கு நீங்கள் நானும் விழித்திருந்து ஜெபம் செய்யப்பட வேண்டும். அல்லேலூயா. விழித்திருந்தா எந்நேரமும் விழித்திருக்கிறதா? இல்ல, ஜாக்கிரதையா இருக்கின்ற. அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்கு. தூங்கி விழுந்துடாதீங்க, ஜெபித்து விழுந்துடாதீங்க. நீங்கள் வயசாச்சுன்னு பார்க்காதீங்க, உங்களுக்கு பலனை கர்த்தர் தருவார். இன்னைக்கு நான் நிக்கிறேன்னா நான் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்ன பலப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு இருதயத்தை தேற்றும்படி, ஒவ்வொருடைய தடைகளை கர்த்தர் உடைக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோபின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். ஆகவேதான் சொல்றான், தேவரே நீ சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது, தடைபடாது. மூன்றாவதாக சொல்றேன், நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. தெரிந்த வசனம் தான், சற்று உங்களை ஞாபகப்படுத்துகிறது. அநேகர் அவனை அதட்டினார்கள். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். கவனிங்க, பார்வையே இல்ல, குருடனாய் இருக்கிறான். ஆகவே குருடனாய் இருக்கிறவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறார். சீஷருக்கு தடை பண்றான். அல்லேலூயா. சீஷர் என்ன பண்றான்? டேய் அமைதியா, கத்தாத, சத்தம் போடாத, தடை பண்றான். ஆனால் அவன் என்ன செய்தான் என்றால், முன்னிலும் அதிகமாய் ஆண்டவரை கூப்பிட்டான். அதிகமாய் கூப்பிடுகிற போது தடைகளை உடைத்து அவன் மறுபடியும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான். பல நாள் ஜெபம் பண்ண பாஸ்டர், எனக்கு இன்னும் விடுதலை வரல. பல நாள் ஜெபம் பண்ண பாஸ்டர், இடுப்பு வலி போல. பல நாள் ஜெபம் பண்ண பாஸ்டர், இது கால் வலி போல. எவ்வளவு பாக்குறேன் வரல. தைரியமா விசுவாசமாயிரு. அல்லேலூயா, விசுவாசமாயிரு. கர்த்தர் உன் தடைகளை உடைத்து உன் ஜெபத்துக்கு பதிலை பரலோகத்து தேவன் கொண்டு வருவார். அல்லேலூயா. என்ன நடந்ததுன்னு சொன்னா, ஆண்டவர் திரும்பி பார்த்தார். மகனே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நீ எதை விரும்புகிறாய்? ஆண்டவரே, நான் பார்வையிட விரும்புகிறேன். ஆண்டவர் உன் வார்த்தையின்படி ஆக கடவுது என்று சொல்லி விசுவாசம் உள்ளவனாய் இரு. அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவனா இரு என்று ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி அவனை அனுப்பினார். விசுவாசமா இருப்பாயனால் ஆண்டவர் தடைகளை உடைப்பார். ஆண்டவர் உடைக்கென்று கொண்டு வந்து கொடுப்பார். விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில முக்கியம். ஏன் என்று சொன்னால், ஒரு அக்கினி வரப்போகிறது. அந்த அக்கினிக்கு முன்பாக பரிசோதிக்கப்பட போகிறது. அந்த பரிசோதிக்கப்படுகிற போது விசுவாசம் தேவை. அல்லேலூயா. விசுவாசம் இல்லைன்னா நம்மளால பறந்து போக முடியாது. பாஸ்டர் சொன்னாங்க பாருங்க, ஜெபத்துல அவர் வருகிற போது ஒரு நிமிஷத்துல ஒரே பொழுதுல மறுவாக்கப்படுவதற்கு விசுவாசம் தேவை. விசுவாசத்துல பலனற்று இருக்கிறியா? விசுவாசத்துல குறைவா இருக்கிறியா? இன்றைக்கு உன் விசுவாசத்தை வர்த்திக்கப்பட்ட விரும்புகிறான். விசுவாசத்தை வர்த்திக்கப்பட்ட விரும்புகிறான். கேட்கிற நீங்கள், ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணோம், என் விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணேன் என்று சொல்லி விசுவாசத்துல வேரூன்றி நீங்கள் நிற்கப்பட வேண்டும். அல்லேலூயா. முதல்ல யோபு சொல்றாரு, நம்பிக்கையோடு இருக்க சொன்னார். அல்லேலூயா. நம்பிக்கையோடு இருக்க சொன்னாரு. ஆனா யோவான் புத்தகத்தில் ஆண்டவர் சொன்னாரு, தடைகளை மீறி நீ புறப்பட்டு ஆண்டவருக்கு என்று எழுப்பி பிரகாசிக்கப்பட வேண்டும். தடைகளை பார்த்து பயந்து விடக்கூடாது. ஆனா மூன்றாம் தாவீது காரியத்தில் அவர் சொன்னாரு, அவனும் எழுப்பி புறப்பட்டு போறான். அல்லேலூயா. என் தேவனுக்கு என்று யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவன் அறிந்தபடினால கோலியத்தை வீழ்த்தி முடித்தானே, நீங்கள் அப்படி பிசாசின் கிரியைகளை அழிக்க முடியும். அல்லேலூயா. மூன்றாவதாக சொன்னாரு, அவனுக்குள்ள விசுவாசமாயிரு. அல்லேலூயா. இந்த விசுவாசத்துல சோர்ந்து போயிட்டோம். விசுவாசத்துல இல்ல, கொஞ்சம் ஜுரம் வந்தா போதும் மாத்திரை, கொஞ்சம் தலைவலியா மாத்திரை, கொஞ்சம் இடுப்பலியா தைலம். விசுவாசம் போச்சு, விசுவாசம் பலனற்று போச்சு. ஆரம்ப காலத்தில் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் வரும்போது எப்படி ஜெபம், எப்படி அபிஷேகம், எப்படி வல்லவர், எப்படி ஆண்டவருக்குள்ள விசுவாசமா இருந்தோம் என்று சற்று எண்ணித்து பாருங்க. அதான் சொல்ற வெளிப்படுத்தல, நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டார். அல்லேலூயா. ஆதியில் இருந்த அன்பை விட்டுட்ட, உண்மையில எனக்கு குறை உண்டு, ஆகவே எந்த இடத்துல நீ விழுந்தாய் என்பதை நினைத்து மனத்திருப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த இடத்துல நம்ம ரெக்கவர் பண்ணணும், மாறணும். ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம் என்று சொன்னா, அதே விசுவாசத்தை கர்த்தர் இன்னைக்கு வர்த்திக்க பண்ணுவா. அதே வல்லமையை கர்த்தர் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவா. அதே அபிஷேகத்தை கர்த்தர் வல்லமையா கர்த்தர் நமக்கு தருவா. உனக்குள்ள ஒரு புதிய நன்மையை நம்பிக்கை ஊட்டுவா. நம்பிக்கை இல்லாத உலகங்க. இந்த உலகம் இன்னும் கொஞ்ச நாள்ல அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. பூமி அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டபடினால அக்னி சோதிக்கப்படும் போது இந்த உலகம் அழிய போகிறது. வானம் வெந்து கொட்ட போகிறது. பூமி உருகி போகிற போது விசுவாசம் உள்ளவர்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு நிமிஷத்தில் ஒரே மைப்பதில் உருவாக்கப்பட்டு அவரோடு கூட போக போறாங்க.
அல்லேலூயா. மற்றவர்கள் விசுவாசம் இல்லாதவர்கள், பரிசுத்தம் இல்லாதவர்கள், நீதி இல்லாதவர்கள் அப்படியே இருக்க வேண்டியதுதான். உங்களுக்கு பிள்ளைகள் பிறந்தாச்சு, கல்யாணம் பண்ணாச்சு, பேர பிள்ளைகளே பார்த்தாச்சு, இனிமே உங்களுக்கு என்ன அதனுடைய பாரம்? இயேசுவை பின்பற்றுங்க, கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுங்க, உங்களுடைய ரட்சிப்புக்காக இதை பின்பற்றுங்க, உங்களுடைய பரலோகத்துடைய அந்த வாசலுக்காக பின்பற்றுங்க, அவருடைய சமூகத்துக்காக காத்திருங்க. கர்த்தர் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அப்படியே கண்களை மூடி, உங்கள் தடைகள் இன்றைக்கு கர்த்தர் உடைக்க போகிறார். கர்த்தர் தடைகளை உடைக்க போகிறார். என் அன்பு போதக பிதாக்கள், என் அன்பு சகோதரர்கள் எல்லாருக்குள்ள கர்த்தருடைய வல்லமையை ஆண்டவர் நடப்பிக்க போகிறார். இன்னைக்கு ஒரு வல்லமை புறப்பட்டு வரும், ஒரு ஆசீர்வாதம் நம்ம மேல புறப்பட்டு வரும். தடைகள் உடையணும். உங்க இருதயத்தில் நீ சொல்லணும், ஆண்டவரே எங்கள் தடைகள் உடைக்கப்படணும். நான் விசுவாசம் உள்ளவனா இருப்பேன், யோபு போல நம்பிக்கையா இருப்பேன், பிசாசுக்கு எதிர்த்து நிற்பேன். ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு தடைகளை உடைங்கப்பான்னு சொல்லி நீங்க யாரெல்லாம் இப்போ சொல்லுவீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற தடைகள், உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் கர்த்தர் இன்னைக்கு கர்த்தர் உடைக்க விரும்புகிறார். கர்த்தர் தடைகளை கர்த்தர் உடைக்க விரும்புகிறார். ஹalleluya, ஹalleluya. எல்லாம் கண்ண மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணி நான் பாஸ்டர் கிட்ட கொடுத்துறேன். எல்லாம் கண்ண மூடி ஆவியானவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஆவியானவரே இப்போ நம்முடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு தாயார்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டவரே கர்த்தாவே எஸ்தரமாவுக்காக ஜெபிக்கிறேன், பாராஜையாவுக்காக ஜெபிக்கிறேன், பிலிப்பையாவுக்காக ஜெபிக்கிறேன், ஆண்டவரே மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், இசைகளுக்காக ஜெபிக்கிறேன், ஆண்டவரே வந்திருக்கிற போதகர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எல்லாருக்கும் முன்பாக இருக்கிற தடைகள் உடைக்கப்படுவதாக, தடைகள் உடைக்கப்படுவதாக, தடைகள் உடைக்கப்படுவதாக. கர்த்தருடைய வல்லமை இப்போது இறங்கி நடப்பிக்கிறாக. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாக. எந்தெந்த காரியத்துல தடைகள் உண்டாவதோ தடைகள் உடைவதாக, தடைகள் உடைவதாக. ஒரு புதிய பலன், புதிய பலன், புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய நம்பிக்கை, புதிய பரிசுத்தம், புதிய நீதி எங்களுக்குள்ள இப்போ ஆண்டவரே நடப்பீங்க, நடப்பீங்க ஆண்டவரே, நடப்பீங்க ஆண்டவரே, கர்த்தர் நடப்பீங்க ஆண்டவரே. வல்லமை கிரியை செய்வதாக இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு தடைகள் உடைக்கப்படுவதாக. சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது, தடைபடாது, தடைபடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும், இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் சொன்னாலும் ஆமென், ஆமென்.